ஆரம்பிச்சாங்க. அதாவது பறக்கிறது, மரத்தில் ஏறுறது, கீழே பள்ளம் தோன்றது, நீஞ்சிருது, இப்படி எல்லாத்துக்கும். இதில் எல்லாம் வந்து கிளாஸில் சேர்ந்தது. ஒரு பறவை, முயல், நாய், மீன், அணில் எல்லாமே சேர்ந்தது. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு புழு ஒன்று, இது எல்லாமே சேர்ந்தது. எல்லாத்தாலையும் எல்லாம் செய்ய முடியல. பறவை ஃபர்ஸ்ட் கிளாஸாக பறக்குது, அதால் பள்ளம் தோண்ட முடியல. பள்ளம் தோண்டினா அதோட வந்து அலகு உடையுது, ரெக்கையெல்லாம் வந்து இதாகுது, கஷ்டமாக இருக்குது. அணில் வந்து ரொம்ப வேகமாக ஆக்சுவலாக மரத்தில் ஏறுது, அதால் நீஞ்ச முடியல. முயல் வேகமாக பள்ளம் தோண்டுது, ஆனால் மரத்தில் ஏற முடியல. மீன் வந்து தண்ணியை விட்டே வெளில வர முடியல, அது மீன் வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டுது. அப்போ அந்த பெரிய புழு ஒன்று சொன்னேனே, அது வந்து ஆவரேஜாக எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடுச்சு. காரணம் அது முள்ள மரம் ஏறும், அது தண்ணியில் நீஞ்சும், அது முள்ள வந்து உள்ளே தோண்டிட்டு போகும். அதனால் அதுதான் பாசன்னாங்க. அது எந்த வகையிலைங்க? பறவை போல் பறக்க முடியுமா? மீன் போல் நீஞ்ச முடியுமா? முயல் போல் வலை தோண்ட முடியுமா? அணில் போல் மரம் ஏற முடியுமா? வாழ்க்கையில் அது மாதிரி தான் சில பேர் வந்து எல்லாம் தெரியணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஸ்கூலில் ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்கறது எல்லாரையும் வேணும். இந்த சாப்பாடு இலையில் வைக்கிறாங்கல்ல, எல்லாமே வைப்பாங்க. ஏன் அப்படி எல்லாம் வைக்கிறாங்கன்னா, அதில் எது பிடிக்குதோ அதை எடுத்து அப்புறம் நிறையா சாப்பிடணும், திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்கு. அது எல்லாத்துலேயுமே அடுத்து பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க, அதில் முழு மூச்சை ஈடுபடுங்க. அதை நீங்கள் புரிஞ்ச அப்புறம் அந்த திறமையை வெளியில் கொண்டு வாங்க, அதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ உலகம் உங்களை புரிஞ்சுக்கும். உங்ககிட்ட உங்களுக்குன்னு உள்ள அந்த தனித்திறமை வேறு யார்கிட்டையும் இல்லாத ஒன்று இருக்கும். ஏன்னா நீங்கள் புத்திசாலி, தைரியசாலி, பலசாலி. இந்த விஷயங்கள் ஏன் இப்போ உங்கள் காதில் விழுதுன்னா, உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்சதுனால. அந்த திறமை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ என்ன செய்யறது, என்ன செய்ய முடியலன்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சதுன்னு இருக்கும், உங்களுக்கு திறமைன்னு ஒன்று இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிங்க. வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம், நீங்கள் ஒரு பறவையாக இருந்து நீங்கள் பள்ளந்தோண்ட நினச்சிட்டு இருந்த சமயத்தில் முடியுமா? நீங்கள் ஒரு அணிலாக இருந்து நீங்கள் பறக்க நினச்சா முடியுமா? ஸோ உங்களுக்குன்னு உள்ள ஒரு தனித்திறமை அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்கள். அதனால தான் இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழ வைக்கிறாரு. ஏன்னா உங்கள் கஷ்டம் எல்லாமே விலக போகுது. இந்த வார்த்தைகள் நான் சொல்லும் பொழுது 2000 கோடி தேவதைகள் அவங்க வீட்டு ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்மா. எங்கே எது நடக்குதோ, தீய சொல்லும் நல்ல சொல்லும், அந்த இடத்துல அத்தனை தேவதைகள் இருந்து சொல்லுமா. இப்போ நான் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் வீட்டில் கேட்கும் பொழுது 2000 கோடி தேவதைகள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இருக்கு, சொல்ல போகுது. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் புத்திசாலி, தைரியசாலி, பலசாலி, பார்க்க நல்லா இருக்கீங்க. உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. பணம் வந்து கொட்ட போகுது. உங்கள் விரோதிகள் ஓடிடுவாங்க. உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கலாம் வருவாங்க. உங்களை தப்பாக புரிஞ்சிட்டவங்களாம் தெரியா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளை. உங்களோட வியாதியெல்லாம் விலகிட போகுது. உங்களை விட்டு போனவங்க வரப்போகிறாங்க. ஏன்னா நல்லவரான உங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் உங்களை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நிம்மதியாக